1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர்ல நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்த ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண விடுங்க. நல்லா பொன்னிறம் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தக்காளிய இதுல ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அதுல நம்ம எடுத்து வச்ச பூண்டையும், இஞ்சியும் கொஞ்சம் கட் பண்ணி இதுல வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அது பாயில் ஆகட்டும். கொஞ்சம் கொதிக்கும்போது அது ஜூஸி ஃபார்ம்ல வரும். மிக்ஸி ஜார்ல போட்டு இத அரைச்சு எடுத்து வச்சுக்க முடியும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். வெண்ணெய் கரைஞ்ச அப்புறமா பிரியாணி இலை 1, 2 ஏலக்காய், 1 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்ச அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கோம். அத வந்து இதுல மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிரணும். அத வந்து இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஹீட் ஆக விட்டோம் அப்டின்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் இது.